வணக்கம். கொடைக்கானலில் ரூமை காலி செய்துவிட்டு வெளியே வந்த முதலமைச்சர் ஸ்டாலின். உடனே ஒட்டுமொத்த ஹோட்டல் ஊழியர்களும் வெளியே வந்து நின்று என்ன செய்தார்கள் தெரியுமா? நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர். அப்படி சென்னை புறப்படுவதற்காக கொடைக்கானலில் இருந்து ஹோட்டல் ரூமை காலி செய்துவிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்த போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதன்படி இந்த தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடுமையாக பணியாற்றினர். அந்த வகையில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தீவிரமாக பணியாற்றினார். குறிப்பாக ஆளும் கட்சியாக திமுக இருந்ததாலும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்ததாலும் கட்சி பணிகளோடு சேர்த்து ஆட்சி பணிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது. இதனால் ஒருபுறம் கட்சி பணி மற்றொரு புறம் ஆட்சி பணி என்று இரண்டிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தினார். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். இதனால் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றினார். இந்நிலையில்தான் கடந்த 23 தேர்தல் முடிந்த நிலையில் மறுநாளே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரம் ஓய்வு பயணமாக கொடைக்கானல் புறப்பட்டு சென்றார். வழக்கமான அரசியல் நெருக்கடிகள் மற்றும் கோப்பாய்வுகளிலிருந்து விலகி இந்த ஒரு வாரத்தையும் முழுமையாக ரிலாக்ஸ் செய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். அந்த வகையில் கடந்த ஒரு வாரமாக கொடைக்கானலில் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் சென்று சுற்றி பார்த்தார். அது மட்டுமல்லாது பொதுமக்களிடமும் சுற்றுலா பயணிகளிடமும் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் மக்களோடு மக்களாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பழகினார். குறிப்பாக தினமும் காலையில் பொதுமக்களோடு பொதுமக்களாக வாக்கிங் செல்வது, சைக்கிள் ஓட்டுவது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சகஜமாக பொதுமக்களிடம் பழகினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடத்தில் மிகுந்த கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் ஒரு வார பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பினார். அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து சென்னை புறப்பட்ட போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது கொடைக்கானல் பாம்பர்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கியிருந்தார். பொதுவாகவே தேர்தல் முடிந்த பிறகு கொடைக்கானல் சுற்றுப்பயணம் வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நட்சத்திர விடுதியில் தங்குவதுதான் வழக்கம். அந்த வகையில் இந்த முறையும் அதே நட்சத்திர விடுதியில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கி ஓய்வெடுத்தார். இதனால் அந்த நட்சத்திர விடுதியில் பணிபுரியும் பெரும்பாலானோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நல்ல பழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதற்காக ரூமை காலி செய்துவிட்டு வெளியே வந்த போது அந்த நட்சத்திர விடுதியில் பணிபுரியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் வாசல் வரை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை உற்சாகமாக பலி அனுப்பி வைத்தனர். முக்கியமாக நட்சத்திர விடுதியின் சமையல் மாஸ்டர்கள் முதல் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பலி அனுப்பி வைக்க வாசல் வரை வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிருந்து புறப்பட்டு செல்லும் போது ஆங்காங்கே பொதுமக்களும் கூடி நின்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் கூட எப்போதும் கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.